பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு காலேஜ் சேர்த்துறதுக்கான ஒரு சினாரியோ வருது. ஸோ மேரேஜ்க்கு இது அப்படிங்கும்போது எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் எந்த மாதிரி இன்க்ளூடிங் கோல்டையும் வச்சு பண்ணா எந்த மாதிரிங்க சார் நம்ம பண்ண கரெக்டா இருக்கும்? இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 40% கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த 40% இன்க்ரீஸ் ஆன உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கோல்டு இங்கேருந்து திருப்பி ரொம்ப மேல போகுது, ஓகே, கோல்டு நம்ம மிஸ் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இந்த ஃபோமோங்க கூடிய ஒரு இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் கோல்டு நோக்கி போறதுக்கான காரணம் இதுதான். ஒரு வருஷம் முன்னாடி கோல்டு ஏறாத போது யாரும் பேசல. 2020 இருந்து 2022 வரைக்கும் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 20% சரிஞ்சிருந்தது. ஓகே ஓகே சார். அன்னைக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. இன்னைக்கு ஏறும்பொழுதுதான் போய் வாங்குறாங்க. எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியாம போய் வாங்குறவங்க எது ஒரு அசெட் கிளாஸ் வந்து விலை ஏறி இருக்கோ அதுல போய் தான் விடுறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா எல்லாரும் இந்த கிரிப்டோ கரன்சில போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க.